ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 19-20. 19ஆம் பதம். காம் பரியடன் மேத்ய விவிக்த விருத்தி சதா பிரதோத சயனோவதூத அலக்ஷித ஸ்வைர் அவதூத வேக்ஷோ பிரதானிச்சேரே ஹரிதோக்ஷணானி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பூமியில் சஞ்சரித்து வரும் வேளையில் பரமபுருஷரான ஹரியை மகிழ்விக்கும் கடமைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார். அவரது கடமைகள் தூயவையாகவும் சுதந்திரமானவையாகவும் இருந்தன. அவர் சிகையை வாராமலும் உறங்குவதற்கு படுக்கை இல்லாமலும் ஒரு துறவியைப் போல் உடை அணிந்து காணப்பட்ட போதிலும் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களில் நீராடுவதன் மூலம் எப்பொழுதும் புனிதமடைந்தவராகவே காணப்பட்டார். இவ்வாறாக அவரது பற்பல உறவினர்களால் காணப்படாதவராக இடையராது சஞ்சரித்து வந்தார். பொருளுரை. பரமபுருஷரான ஹரியை திருப்திப்படுத்துவதே ஒரு யாத்ரீகரின் முக்கிய கடமையாகும். ஒரு யாத்ரீகராக பிரயாணம் செய்யும் பொழுது சமூகத்தை திருப்திப்படுத்துவது பற்றி ஒருவர் கவலைப்படக்கூடாது. அச்சமயங்களில் சமூக வழக்கங்களையோ தொழிலையோ அல்லது உடையையோ ஒருவர் நம்பியிருக்க தேவையில்லை. பகவானை திருப்திப்படுத்தும் கடமையில் மட்டுமே எப்பொழுதும் ஆழ்ந்திருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த தீர்த்த யாத்திரை முறையை மேற்கொள்வதால் மனதும் செயலும் தூய்மைப்படுத்தப்பட்டு பரமபுருஷரை ஒருவரால் உணர்ந்தறிய முடியும். 20ஆம் பதம். இத்தம் பிரஜன் பாரதம் ஏவ வருஷம் காலேன யாவத் கதவான் பிரபாசம் தாவத் சசாச க்ஷிதிம் ஏக சக்ராம் ஏகாதபத்ராம் அஜிதேன பார்த்த. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பாரத பூமியில் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த அவர் பிரபாச கஷேத்திரத்திற்கு சென்றார். அப்பொழுது உலக சக்கரவர்த்தியாக இருந்த யுதிஷ்ட மகாராஜன் ஒரே படைபலத்தை கொண்டு ஒரு கொடியின் கீழ் உலகை ஆண்டு வந்தார். பொருளுரை. 5000 ஆண்டுகளுக்கு முன் துறவியான விதுரர் ஒரு யாத்ரீகராக பூமியில் பிரயாணம் செய்து வந்த பொழுது இந்தியா பாரத வருஷம் என்று அறியப்பட்டது. அதே பெயர்தான் இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. நவீன சரித்திர ஆராய்ச்சியால் 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த சம்பவங்களை முறையாக தொகுத்தளிக்க முடியாது. ஆனால் அதற்கு முன் உலகம் யுதிஷ்ட மகாராஜனின் படைபலத்திற்கு உட்பட்டு ஒரு கொடியின் கீழ் ஆளப்பட்டு வந்தது. தற்போது ஐக்கிய நாட்டு சபையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விதுரரின் காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஒரு கொடி மட்டுமே இருந்தது. உலக நாடுகள் ஒரு கொடியின் கீழுள்ள ஒரே அரசாங்கத்தை மீண்டும் பெறுவதில் ஆர்வம் கொண்டுள்ளன. ஆனால் இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியை நாட வேண்டியிருக்கும். அவரால் மட்டுமே ஒரே உலக சாம்ராஜ்யத்தை உருவாக்க நமக்கு உதவ முடியும். ஹரே கிருஷ்ணா.